Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம periodic trends and propertiesல 5th ப்ராப்பர்ட்டியான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னு அதோடைய டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகுல். இந்த ஹைட்ரஜன் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்டம் அண்ட் குளோரின் ஆக்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆக்டத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஸோ இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது. குளோரின் ஆக்டத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 17. இதில் வந்து 17 எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆக்டத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதா சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்காங்கன்னா இந்த கேஷலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்போவுமே கேஷலில் 2 எலக்ட்ரான் வந்து இருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஹைட்ரஜனோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஸோ இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் வந்து இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இன்னும் 1 more எலக்ட்ரான் வந்தால் மட்டும்தான் இதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும். அப்போ தான் அதுக்கு 2 எலக்ட்ரான் வரும் இல்லையா. அதனால் இந்த குளோரின் ஆக்டமில் பார்த்திங்கன்னா 17 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இந்த 17 எலக்ட்ரான்ஸும் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரானும் எம் ஷெல்லில் 7 எலக்ட்ரானும் அரேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லான எம் ஷெல்லில் மட்டும் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. எப்போவுமே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து வரணும். ஆனால் இங்கே 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போ இதுக்கு இன்னும் 1 more எலக்ட்ரான் வந்தால் மட்டும்தான் அதில் 8 எலக்ட்ரான் வரும். அப்போ தான் அதோடைய ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, குளோரினுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானை வந்து கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. 2 பேரும் சேர்ந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணி இந்த இடத்துல வந்து கோவலன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் வந்துருச்சா. இப்போ இதோடைய ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே குளோரினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. அப்போ இதோடைய ஷெல்லும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த குளோரின் ஆட்டத்துக்கு வந்து ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த குளோரின் ஆட்டம் இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதை வந்து தம் பக்கம் பிடிச்சி இழுத்துக்குது, ஸ்ட்ராங்காக புல் பண்ணி இழுத்துக்குது. அப்படி இழுக்கும் போது இங்கே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கோவலன் பாண்ட் என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகி குளோரின் ஆக்டம் தனியாகவும் ஹைட்ரஜன் ஆக்டம் தனியாகவும் வந்துடுது. அப்படி குளோரின் ஆக்டம் தனியாக வரும்போது இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து புல் பண்ணி இழுத்தது வந்து அது குளோரின் பக்கமே போயிடுது. அப்போது குளோரின் எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணதுனால இட் பிகம் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். அதனால தான் நம்ம Cl- அயான் அப்படின்னு போடுறோம். ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்ததுனால இட் பிகம் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். அதனால தான் நம்ம H+ அயான் அப்படின்னு போடுறோம். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னு புரிஞ்சிருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோவலன் பாண்டில் இருக்கக்கூடிய ஆக்டம் தான் பக்கத்தில் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து புல் பண்ணி அட்ராக்ட் பண்ணி இழுக்குது இல்லையா, அந்த டெண்டன்சியை தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் மாலிகுலில் இந்த குளோரின் ஆட்டத்துக்கு வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இருக்குது. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. சச் as bond energy, ionization potential, electron affinity etc. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் வந்து பாலிங் ஸ்கேல். அண்ட் இதை வச்சு ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஆக்டம்க்கு நடுவில் என்ன மாதிரியான பாண்ட் வந்து இருக்குது, அயானிக் பாண்டா இல்லை கோவாலன் பாண்டா அப்படின்னு அந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங்கையும் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணி. அண்ட் இங்கே வந்து ஒரு சில எலமெண்ட்ஸோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரினுக்கு 4.0, குளோரினுக்கு 3.0, புரோமைனுக்கு 2.8, அயோடினுக்கு 2.5, ஹைட்ரஜனுக்கு 2.1, சோடியமுக்கு 1. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 இருக்கும் போது அந்த பாண்டில் 50% அயானிக் கேரக்டர் இருக்கும் அண்ட் 50% கோவலன் கேரக்டர் வந்து இருக்கும். இது அந்த டிஃப்ரென்ஸ் லெஸ் தென் 1.7 இருந்துச்சு அப்படின்னா அந்த பாண்ட் வந்து மோர் கோவலண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1.7க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாண்டை வந்து மோர் அயானிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ பீரியட் வந்து பார்த்துருக்கோம். பீரியாடிக் டேபிள் டோட்டலாக 7 பீரியட்ஸ் வந்து இருக்குது இல்லையா, லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் வரைக்கும் இருக்கும். அலாங் த பீரியடில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? இப்போ அலாங் த பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டத்தோடைய சைஸு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ எப்போ அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். இதே டவுன் த குரூப் டோட்டலாக 18 குரூப்ஸ் வந்து இருக்குது. அங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது? டவுன் த குரூப் ஆக்டத்தோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படி ஆக்டத்தோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்குள்ளே அந்த வேலன்ஸ் ஷெல் அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த வேலன்ஸ் ஷெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அட்ராக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னு பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டை நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். கோ தரன் செய்யிட்டு இந்த நான் 10th ஸ்டாண்டர்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ நீங்கள் சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Please do subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.